வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th காமர்ஸ் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது, யார் அதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹென்ரி ஃபாயல் தான் பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ ஹென்ரி ஃபாயல் பார்த்தோன்னா எத்தனை பிரின்சிபல்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14 மேஜர் பிரின்சிபல். அப்போது மாடர்ன் மேனேஜ்மெண்ட்னாவே ஹென்ரி ஃபாயல். ஸோ 14 பிரின்சிபலை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன 14 பிரின்சிபல் அப்படின்னா இங்கே 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு, வேலையை பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க்குன்னு பார்க்குறப்போ அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல் த ஹோல் ஒர்க் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் டாஸ்க். ஹோல் ஒர்க் மொத்த வேலையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம் இன்டு எ ஸ்மால் டாஸ்க். ஒரு சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்குறப்ப அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் இருக்குது, அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் அத்தாரிட்டி மீன்ஸ் இங்கே பாருங்கள், அத்தாரிட்டி மீன்ஸ் த ரைட் ஆஃப் சுப்பீரியர் டு கிவ் ஆர்டர் டு இஸ் சபார்டினேட்டு. அத்தாரிட்டின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ரைட்ஸ் ஆஃப் சுப்பீரியருக்கு ஒரு உரிமை இருக்குது. என்ன உரிமை இருக்குது? ஆர்டர் டு இஸ் சபார்டினேட், தன்னோட சபார்டினேட்டுக்கு ஆர்டர் போடக்கூடியது. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு டிசிப்ளைன். ஸோ டிசிப்ளைன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் ஒபீடியன்ஸ். இப்போ நம்ம ஒரு லெட்டர்லாம் எழுதுகிறப்ப கூட பார்ப்போம் இல்லையா? ஸோ இட்ஸ் ஏ ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் பார்ப்போம். ஸோ அப்போது ஹையர் அஃபீஷியலுக்கு பார்த்தோன்னா ஒபே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் யூனிட்டி ஆஃப் கமாண்டு. ஸோ யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஆர்டர் அண்ட் அக்கௌண்டபிள் இன் ஒன் அண்ட் ஒன் சுப்பீரியர். அதாவது ஒரே ஒரு சுப்பீரியர் கிட்ட இருந்து ஆர்டர் வாங்குறதா என்ன அப்படின்னா யூனிட்டி ஆஃப் கமாண்டு. நெக்ஸ்ட் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன்ஸ். யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன்ஸ் சொல்லிட்டு பார்க்குறப்போ ஆல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஷுட் பி புட் அண்டர் ஒன் குரூப். ஒரு குரூப்பு கீழே பார்த்தோன்னா எல்லாருமே செயல்படுறது, ஒரு மேனேஜர் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 14 பிரின்சிபலுமே இது 5 மார்க் கொஷின். ஸோ 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுமானது. அதே மாதிரி உங்களுக்கு ரெமுனரேஷன்ஸ் பார்த்தோன்னா ட்ரூ அண்ட் ஃபேர் ரெமுனரேஷன்ஸ் பார்த்தோன்னா ப்ரொவைட் பண்ணோம். சென்ட்ரலைசேஷன்றது பார்த்தோன்னா ஹையர் அஃபீஷியல் பார்த்தோன்னா அவர் டிசிஷன் எடுக்கிறது குறிக்கக்கூடியது, இதெல்லாம் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஈக்விட்டி, ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர். ஸோ இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் 5 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, thank you for watching this video.